சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழை பார்க்கறதுக்காக வசந்தி செல்லப்பாண்டி வீட்டுக்கு வராங்க. மலர் பார்த்த உடனே வாங்கம்மா வாங்கப்பா உட்காருங்க, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், அது ஒன்றும் இல்லை மலர், எல்லாம் நல்ல விஷயம்தான். தமிழுக்கு இது 5வது மாதம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இன்னும் 2-3 நாளில் 6வது மாதம் வந்துடும். 5வது மாதம் நம்ம சைடில் இருந்து வளகாப்பு போடணும்ல, இப்போ இருந்தே கையில் தமிழ் கை நிறைய வளையெல்லாம் போடணும். அதுக்கப்புறம் 7வது மாதம் 9வது மாதம் அது எப்போன்னு பார்த்து பெருசாக வளகாப்பை வச்சுக்கிடுவோம். இப்போ சின்னதாக நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்கள் மட்டும் வச்சு தமிழ் கையில் வளையல் போடணும்ல, அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரிம்மா நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் அம்மாச்சியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சரி பிள்ளை அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா வசந்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழும் அப்போ தான் பார்த்தா காலேஜிலேருந்து வராங்க. மா அப்பா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னம்மா இப்படி தூரம் வந்திருக்க, எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அது ஒன்றும் இல்லடி, ஓ வளகாப்புக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், வளகாப்பா 5 மாதம் தான் நடக்குது, என்ன 5 மாதத்தில் வளகாப்பு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், அடியே 5 மாதத்தில் பிறந்த வீட்டில இருந்து வளையல் போடுவாங்க, அதை சின்னதாக ஒரு வளகாப்பு மாதிரி பெருசாக பண்ணுவாங்க. அதே மாதிரி வசதி இருந்தால் பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வளையல் போட்டு உனக்கு பூவு போட்டு சும்மா பலகாரம் பழம் அப்படின்னு சொல்லி சின்னதாக நம்ம வீட்டு ஆளுங்க முன்னாடி மட்டும் பண்ணலாம்னு நினைச்சோம். அதான் எல்லாமே வாங்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பத்தான் வராங்க. வா வசந்தி வா செல்லப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், வாங்கம்மா வாங்க, என்ன மலரு சொன்னா தமிழுக்கு வளகாப்பு பண்ண போறீங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ஆமாம்மா எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், அது என்ன உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி, அவள் வயிற்றுல வளருது எங்கள் வீட்டு வாரிசு, அமைச்சர் ராஜாங்கத்தோடைய பேரப்பிள்ளைக, அவங்களுடைய வளகாப்பை இப்படி சும்மா சாதாரணமாக பண்ண முடியுமா? நான் ராஜாங்கத்திட்ட சொல்லி பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு வளகாப்பு நடக்கணும். 5வது மாதம் வளகாப்பு மாதிரியே இருக்கக்கூடாது, எல்லாரும் மூக்கு மேலே விரலை வைக்கிற மாதிரி அப்படி நடக்கணும். இதை நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்ததுக்காக உங்களுடைய ஆசைக்காக தமிழ்ச்செல்விக்கு நீங்கள் வளையல் போட்டு போங்க, அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு பிரம்மாண்டமாக வளகாப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும், இல்லைம்மா நீங்கள் பண்ணுறது சரிதான், ஆனால் எங்களுடைய ஆசைக்காக இப்போ மாப்பிள்ளையையும் தமிழையும் உட்கார வச்சு நீங்கள் சம்மந்தியம்மா அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ தமிழ்ச்செல்விக்கு வளையல் போட்டு சின்னதாக ஒரு வளகாப்பு மாதிரி எங்கள் வீட்டு சைடிலிருந்து பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரி வசந்தி உன் ஆசைப்படி இப்போ உன் மகளுக்கு பண்ணிக்க, ஆனால் இன்னும் 2-3 நாளில் தமிழ்ச்செல்விக்கு பிரம்மாண்டமான வளகாப்பு நடக்கும், வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும், அப்போ தான் தமிழ், என்ன அம்மாச்சி நீங்கள் என்னமோ நான் அந்த வீட்டு மருமக மாதிரி இப்போ பிரம்மாண்டமாக வளகாப்பு நடக்கும்னு சொல்கிறீங்க, கோர்ட்டில் கேஸு நடக்கிறதே மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், கேஸ் நடி கேஸு நடந்துட்டு போகட்டும், கேஸு முடிய தட்டிக்கும், நீ இந்த வீட்டு மருமக தான், என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், சரி அம்மாச்சி நீங்கள் இப்படி வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்கிறீங்க, இதுக்கு மாமா சம்மதம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அவ என்ன சம்மதம் சொல்கிறது, இந்த வீட்டு சின்ன மருமகளுக்கு நான் வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா நல்லா வீராப்பா பேசுகிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு கொண்டு வந்த வளையலை வசந்தியும் செல்லப்பாண்டியும் போட போகையில், அம்மா மாப்பிள்ளையே வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், தனம் போய் சேதுவை கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், தனம் பார்த்தா வெளியே வராங்க. அங்கே சேது உட்காந்துருக்காரு. மாமா அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், ஆமாம் நான் பார்த்தேன், என்ன அப்பா அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. இல்லை மாமா, அக்காவுக்கு இது 5வது மாதம் நடக்குதுல்ல, அதனால அம்மா வளையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் தான் அக்கா கையில் போட்டு விடணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் உள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கூப்பிடவும், அதை நீங்களே போட்டுக்கோங்க போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பட்டும் படாமல் பேசவும், என்ன மாமா அக்கா இந்த மாதிரி நேரத்துலலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, அவள் கை நிறையா வளையல் போட்டிருந்தா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அந்த வளையல தானே போட கூப்பிடுறாங்க, வாங்க மாமா எனக்காக வாங்க மாமா அப்படின்னு சொல்லி தனம் கூப்பிடவும், சேதும் பார்த்தா வேற வழி இல்லாமல் சரி வர போ அப்படின்னு சொல்லிட்டு சேது வராரு. சேது வந்ததுமே இங்கே சேதுவை உட்கார சொல்கிறாங்க. மாப்பிள்ளை தமிழ் பக்கத்தில் சேர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி வசந்தி தயங்கி சொல்லவும், சேதுவும் பார்த்தா உட்காந்துறாரு. 2 பேத்துக்கும் பார்த்தா சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விட்டு இங்கே வசந்தி பார்த்தா வளையல் போட்டு விட்றாங்க தமிழ்ச்செல்வி கையில். மாப்பிள்ளை இந்த வளையலை தமிழ் கையில் போடுங்க அப்படின்னு சொல்லி வசந்தி வளையலை கொடுக்கவும், சேது பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை அப்பத்தா பார்த்துட்டு, இல்லை சேது வாங்கடா, அவங்க வளையல தானே போட சொல்கிறாங்க, என்னமோ அதுக்கு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, வாங்கி போட்டு விடு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொன்னதும் சேதுவும் பார்த்தா வளையல வாங்கி தமிழ்ச்செல்வி கையில் போட்டு விடுறாரு.